சார் இன்னைக்கு இது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகத்துக்கு எந்த அறிவிப்புமே வரல. நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு அறிவிப்புமே வரல. மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும், சாலை பணிகள் ஆகட்டும், எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்லுவாங்க. தேர்தல், அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்க போகிற டெல்லி, எங்க தேர்தல் நடக்குதோ, எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. சார் இன்னைக்கு இது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகத்துக்கு எந்த அறிவிப்புமே வரல. நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு அறிவிப்புமே வரல. மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும், சாலை பணிகள் ஆகட்டும், எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்லுவாங்க. தேர்தல், அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்க போகிற டெல்லி, எங்க தேர்தல் நடக்குதோ, எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு.